நம்ம செய்யலாம் காலையில. அவனுக்கு கால் குழம்புனா ரொம்ப பிடிக்குமா? கால் குழம்பு வச்சு தோசை ஊற்றிக்கலாமா? சிக்கன் வாங்கிட்டு வந்து கறி தோசை செஞ்சிடலாமா? அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? இன்னைக்கு காலையில் நான்வெஜ் புடி ஒன்று இருக்குது. எதன்னா சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போடுவோம். முதல்ல போய் என்ன வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வருவோம். என்னம்மா கறி தோசை சிக்கன் வாங்கிட்டு வந்து கறி தோசை செஞ்சுட்டுமா? இல்லைம்மா, கால் குழம்பு வச்சிடலாமா? கால் குழம்புனா அவர் ரொம்ப பிடிக்கும். ஒரு புடி ஜாஸ்தியாக சாப்பிடுவோம். நான் செய்யற சிக்கன் தோசை சாப்பிட்டு பாருங்க, நீங்களே வேணும் வேணும்னு கேட்பீங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என்னதான் முடிவை தெரியுங்க? மாமியார் மருமகளை பேசியிருந்தீங்க. சிக்கனா மட்டனா என்னன்னு சொன்னா போய் வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ டைம் அதிகமாகிடுச்சுப்பா, 10 ஆயிடுச்சு. நீ போய் ராவு வாங்கிக்கணும், உப்புமா கிண்டி கொடுத்துறேன். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி. இதெல்லாம் ஏமாத்தர வேலைன்னு அப்பவே நான் சொன்னேன். எவனாவது கேட்டீங்களா? சரி, அது தொட்டுக்கிறதுக்கு என்னதான் செய்றீங்க? அதான் சக்கரை இருக்குதா, தொட்டு சாப்பிடுவோம். ஆஹா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுன்னு இருக்கிறல்ல நீ? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.